வணக்கம். இன்னைக்கு நம்ம கோல்டு அனலைசிஸ் 8த் ஏப்ரலோடது பார்க்க போறோம். ஸோ இப்ப நான் வந்து 1 ஹவர் சார்ட்ல நான் வந்து வச்சிருக்கேன். ஆ இதுல வந்து நம்ம ஒரு சேனல் வந்து நம்மளுக்கு ஆ விசிபிள் ஆவுது. ஸோ அத பேஸ் பண்ணி தான் நம்ம இன்னைக்கு வந்து ட்ரேட் எங்க எடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஏன்னா நம்ம கோல்டு ரிலேட்டடான அனலைசிஸ் வீடியோஸ் அண்ட் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடிங், இந்தியன் மார்க்கெட் பத்தி நம்ம அடுத்த வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம போட்டுருக்கோம். ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல. ஸோ அத பார்த்து நீங்களும் கத்துக்கலாம். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் எப்படி ஈஸியா பண்றது? அது மட்டும் இல்லாம இந்தியன் மார்க்கெட்டும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஆ இப்ப நம்ம அனலைசிஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே. இப்ப நான் இந்த 1 ஹவர் சார்ட்ல கோல்டு வந்து எப்படி அனலைசிஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இப்ப நீங்க சிம்பிளா அதாவது ட்ரேடிங்கே தெரியாதவங்க கூட இப்ப தான் ஃபர்ஸ்ட் சார்ட்டே பார்க்குறீங்க அப்படின்னா கூட, இது எப்படி இருக்கு? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு? இது மேல போற மாரி இருக்கா? கீழ போற மாரி இருக்கா? அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஈஸியா நம்ம சொல்லிருவோம். இது ஏதோ மேல போற மாரி தான் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ சிம்பிள் அவ்வளோதான். கோல்டு ஸ்டில் வந்து அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. இன்னுமே வந்து செல் ட்ரெண்டுக்கு இன்னும் சேஞ்ச் ஆவல அப்படிங்கிறது ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ யாருமே செல் என்ட்ரீஸ் வந்து எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கி. எடுக்க வேண்டாம். பிகினர்ஸ் வந்து சுத்தமா எடுக்க வேண்டாம். ஆல்ரெடி கொஞ்சம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி இருந்துச்சு அப்படின்னா கூட நமக்கு வந்து எடுக்கலாம். அவங்க எடுக்காம இருக்கிறதும் நல்லது தான். ஓகேங்களா? செல் என்ட்ரி எடுக்காம இருக்கிறது நல்லது தான். ஏன்னா எதுவரைக்கும் நமக்கு செல் ஆகும் அப்படிங்கிறது யாராலயுமே சொல்ல முடியாது. அதே மாரி பையும் நம்ம சொல்ல முடியாது. பட் இங்கிருந்து பண்ணலாம், பை பண்ணலாம், செல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து என்னன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேரலல் சேனல் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. நான் என்ன பண்றேன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸையும் நான் கனெக்ட் பண்றேன். ஓகேங்களா? இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் நான் வந்து கனெக்ட் பண்றேன். அத வந்து என்ன பண்ணிடுறேன், அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிடுறேன். ஓகே. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த சப்போர்ட்ட வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா, இதுக்கு கீழ இருக்கிற சப்போர்ட்ட நான் எடுக்கிறேன். அதாவது எந்த சப்போர்ட்ட எடுத்திருக்கேன் அப்படின்னா, இந்த சப்போர்ட்ட எடுத்திருக்கேன். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸையும், இந்த ரெசிஸ்டன்ஸையும் நான் கனெக்ட் பண்ணேன். ஓகேங்களா? ஜஸ்ட் கனெக்ட் பண்ணேன். அத லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன். செகண்ட் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, இது ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு இல்லையா? அதாவது சப்போர்ட் எடுத்து இந்த ஹைய வந்து பிரேக் அவுட் குடுத்திருக்கு இல்லையா? அதனால ரீட்ரேஸ்மென்ட் வந்திருக்கு ஆக்சுவலா அது. ஸோ அந்த ரீட்ரேஸ்மென்ட்ட வந்து நான் சப்போர்ட்டா எடுத்துக்கிறேன். அத நான் எடுக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த சப்போர்ட்டும் எனக்கு வந்துருது. ஸோ அப்படிதான் இந்த பேரலல் லைன் வந்து நான் டிரா பண்ணேன். ஓகேங்களா? இப்ப என்னன்னா, இங்க மார்க்கெட் பாருங்க. ஒரு ஹை மார்க்கெட் போயிருக்கு. தென் அகைன் ஒரு ரீட்ரேஸ்மென்ட்க்கு ஒரு சப்போர்ட் எடுத்திருக்கு. தென் ஒரு ஹை. தென் எகைன் பார்த்தீங்கன்னா, சின்னதா ஒரு ரீட்ரேஸ்மென்ட். தென் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, அதே ரெசிஸ்டன்ஸ் லைன தான் மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணி அங்கிருந்து டவுன் ஆயிருக்கு. எது வரைக்கும்னா, இங்க நம்ம ப்ரீவியஸா எது வரைக்கும் நம்ம சப்போர்ட்டா எடுத்தோமோ, அந்த ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணோம் பார்த்தீங்களா? அங்க தான் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எகைன் வந்து பார்த்தீங்கன்னா, சேம் அதே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட எகைன் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு. எடுத்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட். அதுக்கப்புறம் பாருங்க பிரேக் அவுட். ஸோ மார்க்கெட் என்னன்னா, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனையும், இந்த சப்போர்ட் லைனையும் எந்த அளவுக்கு மதிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஈஸியா இங்க ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஸோ இப்ப என்னன்னா, மார்க்கெட் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன பிரேக் அவுட் குடுத்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன நடக்கலாம்? எங்கிருந்து பை, செல் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்ப பாருங்க. இப்ப என்னன்னா, இந்த சேனல் வந்து இது கொஞ்சம் உங்களுக்கு வந்து கேண்டில்ஸ் வந்து விசிபிள் ஆகுற மாரி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சிம்பிளா இங்க வந்து ஒரு ஃபிப் டிரா பண்ண போறேன். அதாவது இந்த லோல இருந்து ஓகே. இந்த லோல இருந்து இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் இருக்கக்கூடிய மார்க்கெட்ல ஒரு மார்க் பண்ணி, அதாவது இந்த லோவையும், இந்த ஹையையும் மார்க் பண்ணி ஒரு ஃபிப் டிரா பண்ணிட்டேன். இப்ப எனக்கு என்னன்னா, ஒரு 50% ஜோன் வந்து எனக்கு இந்த இடத்துல கிடைக்குது. ஓகே. அத வந்து டிரா பண்ணிடுறேன் நானு. ஓகே. அதையும் டிரா பண்ணிட்டேன். இப்போ இந்த ஃபிப்ப டெலீட் பண்ணிடுறேன். இப்ப எனக்கு என்னன்னா, ஒரு ஜோன் கிடைச்சுச்சு மார்க்கெட்ல. ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இன்னும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றேன். இப்ப பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்திருக்கு இல்லையா? எடுத்துட்டு மார்க்கெட் சின்னதா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துருக்கு. எகைன் மார்க்கெட் வந்து ஒரு ஹை போய் எங்க போயிருக்குன்னா, ப்ரீவியஸ் அதே ஹை தான் போயிருக்கு. மறுபடியும் மார்க்கெட் டெஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த டவுனே குடுத்துருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல கவனிச்சீங்கன்னா, இப்ப இந்த இடத்துல பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த ஒரு ஹைல அதாவது இந்த ட்ரெண்ட் லைன மதிச்சு நான் சொல்றேன். இந்த ட்ரெண்ட் லைன மதிச்சு மார்க்கெட் வந்து சின்னதா ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்துருக்கு. எகைன் பிரேக் அவுட் ஆயிருச்சு.
பட் இங்க பாருங்க, இதே ட்ரெண்ட் லைன மதிச்சு மார்க்கெட் ஒரு ரீட்ரேஸ்மென்ட் வந்திருக்கு. எகைன் வந்து என்னன்னா, இந்த ஹைய வந்து பிரேக் அவுட் குடுக்கல. இங்க பிரேக் அவுட் குடுத்தா மாரி இங்க பிரேக் அவுட் குடுத்தா மாதிரி, இங்க குடுக்கல. குடுக்காம எகைன் வந்து மார்க்கெட் அந்த ஹை போகாதனால தான் இவ்ளோ டவுன் வந்திருக்கு. பட் இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து ஒரு ரீட்ரேஸ்மென்ட் குடுத்து இந்த ஹைய பிரேக் அவுட் பண்ணிருச்சு. மேபி இந்த இடத்துல பிரேக் அவுட் குடுக்காம இருந்துச்சுன்னா, மார்க்கெட் டவுன் இங்கேயே இருந்திருக்கும். பட் இங்க வந்து அப்படி இல்ல. ப்ரீவியஸ் ஹை கிட்ட போக முடியாதனால என்ன ஆயிருக்குன்னா, கீழ டவுன் ஆயி செல்லர்ஸ் வந்து டவுன் பண்ணியிருக்காங்க. டவுன் செஞ்சதுக்கப்புறம் எது வரைக்கும் வந்திருக்குன்னா, இந்த ப்ரீவியஸ் இந்த சப்போர்ட் வந்து நம்ம டிரா பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது வரைக்கும் மார்க்கெட் வந்திருக்கு. இங்க ஏன் வரல அப்படின்னா, இந்த ஹைய பிரேக் அவுட் பண்ணதுனால வரல. இங்க ஹை பிரேக் அவுட் பண்ணல. ஸோ, அதனால டவுன் ஆயிருக்கு மார்க்கெட். வந்து எகைன் வந்து ஒரு பெரிய ஒரு ஹை. ஸோ, இப்படி தான் வந்து மார்க்கெட் வந்து எப்பவுமே வந்து மூவ்மெண்ட் ஆகும். ஸோ, இப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ வந்து நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸா நான் மார்க் பண்றேன். ஸோ, அதுக்கும் வந்து ஒரு ஜோனா டிரா பண்றேன். ஓகேங்களா? இந்த ரெ ரெசிஸ்டன்ஸையும் மார்க்கெட் எகைன் வந்து எங்க சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ, அதையும் நான் இங்க டிரா பண்ணிடுறேன். ஓகே. இப்ப என்னன்னா, எனக்கு வந்து ஒரு மேஜர் ஜோன் கிடைச்சிருச்சு. ஸோ, இந்த ஃபிப்பும் இந்த பிரேக் அவுட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட். அதாவது இது ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோன் ஆயிருச்சு. ஏன் ஆயிருச்சு அப்டின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ 2 வாட்டி மதிச்சிருக்கு. ஸ் ஃபர்ஸ்ட் திங் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் எகைன் அதே ஜோன்ல தான் சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. அப்ப அது என்ன ஆயிருச்சு எனக்கு மேஜர் சப்போர்ட் ஜோனாவும், ரெசிஸ்டன்ஸ் ஜோனாவும் இது ஆயிருச்சு. ஸோ, இந்த ஜோன் வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டா மாறும். ஓகேங்களா? இப்ப என்னன்னா, இது 2 ஜோன்ஸும் எனக்கு மேட்ச் ஆவறதுனால என்ன பண்ணிடுறேன், இந்த ஃபிப்போடைய ஜோன நான் டெலீட் பண்ணிடுறேன். இப்ப இத கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் என்னன்னா, இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிடைச்சிருச்சு நம்மளுக்கு. ஸோ, மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்டின்னா, மார்க்கெட் இங்க கொஞ்சம் இப்படி டவுன் ஆச்சு அப்டின்னா, எகைன் இந்த சப்போர்ட் ஜோன தான் ஒரு சப்போர்ட்டா எடுத்துட்டு, மார்க்கெட் இன்னும் ஒரு ப்ரீவியஸ் ஹை வரைக்கும் மார்க்கெட் போலாம். இல்ல அப்டின்னா, பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்டின்னா, இனி ஒரு நியூ ஹையும் கிரியேட் பண்ணும். ஓகே. எனிஹவ் மார்க்கெட் வந்து இந்த ரீசன்ட் ஹைய மார்க்கெட் டெஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ, நமக்கு என்ன அப்டின்னா, இந்த ஜோன் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு, இங்கிருந்து நம்ம பை பண்ணலாம். ஒரு நல்ல ஒரு பையா இருக்கும். ஓகேங்களா? ஸோ, பை பண்றதுக்கு ஒரு நல்ல ஜோன் அப்டின்னா, நான் இந்த மார்க் பண்ண ஜோன் அது என்ன லெவல்ஸ் அப்டின்னு பார்த்தோம் அப்டின்னா 2314, 2302 இந்த 2 லெவல்ஸ் தான் நெக்ஸ்ட் ஒரு மேஜர் சப்போர்ட்டா ஆக்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆஸ் பெர் 1 ஹவர் சார்ட். இப்ப நான் என்ன பண்றேன் 15 மினிட்ஸ்க்கு நான் போறேன். 15 மினிட்ஸ்ல நம்ம போனோம் அப்டின்னா, இங்க பாருங்க சேம் அதேதான். இந்த சேனல நான் என்ன பண்ணிடுறேன், இருக்கட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ நமக்கு என்னன்னா ஒரு சேம் ஆஸ் பெர் 1 ஹவர் படி நம்ம ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம டிராப் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. இப்போ இங்க என்ன அப்டின்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நான் டிரா பண்ண போறேன். ஏன் இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா, இந்த ஆஸ் பெர் 15 மினிட்ஸ் படி பார்த்தோம்னா, இங்க பாருங்க. இந்த ஒரு லோ ஓகே. இந்த லோவையும் இந்த ஒரு லோ இருக்கு. இந்த லோவையும் கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணா எனக்கு என்னன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஓகே. இந்த லோ, தென் இந்த ஒரு லோ கனெக்ட் பண்ணிட்டேன்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த சப்போர்ட்டும் கிடைச்சிருச்சு. எனக்கு இந்த சப்போர்ட்டும் கிடைச்சிருச்சு. ஓகே. இத வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. இங்க பாருங்க. ஏன் இந்த 2 லோ எடுத்திருக்கேன் அப்டின்னா, மார்க்கெட் வந்து இங்கிருந்து ஒரு ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. தென் டவுன் கிரியேட் பண்ணிட்டு, தென் எகைன் ஒரு நியூ ஹை கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ, இந்த இடத்துல வந்து ஒரு வேவ் ஃபார்மேட்ல வந்து மார்க்கெட் வந்து வந்திருக்கு. இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு வேவ் ஃபார்மேட் இப்படி வந்திருக்கு. இந்த மாரி வேவ் வந்துருச்சு அப்டின்னாலே, நமக்கு என்ன அப்டின்னா, இந்த 2 லெவல்ஸையும் நம்ம வந்து சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். ஆஸ் பெர் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணும்போது சப்போர்ட்டா எடுத்துக்கலாம். ஸோ, அப்படி பேஸ் பண்ணி தான் இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நான் டிரா பண்ணியிருக்கேன். அதனால ஈஸியா எனக்கு இந்த சப்போர்ட்டும் கிடைச்சிருச்சு. தென் இந்த சப்போர்ட்டும் கிடைச்சிருச்சு. ஓகே. இத வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு வேணா உங்களுக்கு ஒரு அ லைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. சப்போர்ட்டா டிரா பண்ணியிருக்கேன். ஓகே. இப்ப பாருங்க. இப்ப எகைன் இந்த மார்க்கெட் டவுன் ஆச்சு அப்டின்னா, எதுவரைக்கும் வர்ற சான்சஸ் இருக்கு அப்டின்னா, இது டவுன் ஆச்சுனாலும், இந்த சப்போர்ட் எகைன் இந்த சப்போர்ட் வந்து எடுக்கறக்கு சான்சஸ் இருக்கு. அதுவும் மீட் ஆகுற இடம் எங்க அப்டின்னா, சேம் இதே ஜோன்ல தான் வந்து மீட் ஆவுது.
அப்படி ஆஸ் பர் 15 மினிட்ஸ் படி பார்த்தாலும் நமக்கு இந்த ஒரு ட்ரெண்ட் லைன ட்ரா பண்ணியிருக்கோம். அத பேஸ் பண்ணி பார்த்தாலும் நம்மளுக்கு இங்க தான் சப்போர்ட் வருது. ஆஸ் பர் 1 ஹவர் படி பார்த்தாலும் நம்மளுக்கு இங்க தான் சப்போர்ட் வருது. ஸோ, அதனால தான் இந்த ஏரியா வந்து ஒரு பை ஜோனா இருக்கும். நல்ல ஒரு பை ஜோனா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். பார்க்கலாம். இன்னைக்கு என்ன மார்க்கெட் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். பார்த்துட்டு நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஸோ, வெயிட் பண்ணுங்க. இந்த ஜோன்ல ரிஜெக்ஷன் ஏதாவது கிடைச்சது அப்படின்னா, நம்ம தாராளமா பை பண்ணலாம். நம்மளுடைய டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் ஹையா இருக்கும். இல்லாட்டினா அது பிரேக் அவுட் குடுத்துச்சு அப்படின்னா, இனி ஒரு நியூ ஹை கிரியேட் பண்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ, ப்ரீவியஸ் ஹை வந்து பார்த்தீங்கன்னா, 2348 அரவுண்ட் 50 கிட்ட வருது. 2000 350 அரவுண்ட் ஒரு ரவுண்ட் வேல்யூ கிட்ட வருது. பார்க்கலாம். மேபி அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா, இன்னுமே ஹை போகலாம். ஓகேங்களா? ஆ இல்ல அப்டின்னா ரிஜெக்ஷன் நடந்துச்சுன்னா, இங்கிருந்து கூட மேபி மார்க்கெட் வந்து ஒரு டவுன் நடக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆ பார்க்கலாம். பட் ஆனா இன்னுமே கன்ஃபார்ம் இல்ல. இந்த 2350 அரவுண்ட் ஆக்சுவலி அரவுண்ட் வேல்யூ அது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்டின்னா, தென் இன்னுமே வந்து மார்க்கெட் வந்து ஹை போகும். பிரேக் அவுட் ஆவலன்னா, மேபி இந்த இடத்துல ரீட்ரேஸ்மென்ட் ஆகலாம். ஏன்னா, ஆஸ் பெர் சைக்காலஜி பார்த்தோம்னா, 2350ங்கிறது ஒரு ரவுண்ட் வேல்யூங்கிறதுனால, மேபி மார்க்கெட் அங்க வந்து ஒரு நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணலாம். அங்கிருந்து செல் ஆகுற மாரி காமிச்சுட்டு, ஒரு சடனா ஒரு பிரேக் அவுட் குடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ, நம்ம டார்கெட் என்ன அப்டின்னா, 2350 அரவுண்ட் 48, 50 அரவுண்ட் நம்மளோடது டார்கெட்டா இருக்கும். ஸோ, பை பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஜோனா இருக்கும். ஸோ, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ப்ரீவியஸா நான் சொன்ன மாரி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்டின்னா லைக் பண்ணிருங்க. ஏன்னா, உங்களோட ஒரு லைக்ஸ் வந்து எனக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்த குடுக்கும். அதனால லைக் பண்ணிருங்க மறக்காம. அதே மாரி கமெண்ட் பண்ணிருங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணணும் அப்டின்னாலும் கமெண்ட் பண்ணிருங்க. நன்றிகள், வணக்கம்.